ஓகே. மற்ற மாணவர்கள் இணைஞ்சொன்றிருக்கட்டும். நாங்க அவதானிப்போம் தொடர்ச்சியாக. அப்ப இந்த கேள்விக்குரிய செய்ய வழி என்னன்னு பார்ப்போம். சரியா? உட்பக்கம் தெரியாத வினாக்கேள்வி உங்களுக்கு கொலசிப்பில வந்தா, உட்பக்கம் தெரியாத பெட்டின்ற வினாக்கேள்வி வந்தா, அதுக்கு எப்படி செய்ய போறீங்கள்ன்ட்டு பார்க்க போறோம். சரியா? முதலாவது நீங்க என்ன செய்ய போறீங்கள்ண்டா, எந்த பெட்டி அல்லது எந்த மாவுளோ அல்லது எந்த உங்களுக்கு என்னவும் தெரியல. மாவுளோ, பேனையோ சரி இந்த பேரு இந்த கேள்வியில உங்களுக்கு பேனைன்ட்டு வந்திருக்கணும். சில வேள மாவுளன்ட்டு தெரியலாம். அப்ப எத கேட்கினமோ, எந்த நிறத்த கேட்கினமோ, அந்த நிறத்த தவிர்த்து, உதாரணத்துக்கு இதுல கருப்பு நிற பேனான்னு கேட்டிருக்கணும். அப்ப கருப்பு நிற பேனாவ விட்டு ஏனைய பேனாக்களின் எண்ணிக்கைய கூட்டப் போறோம். சரியா? முதல் ஏனைய பேனாக்களின் எண்ணிக்கைய கூட்டிட்டு, அதோட என்ன செய்ய போறோம்? வார விடையோட ஒண்ட கூட்டப் போறோம். சரியா? பாருங்க திருப்பி ஒருக்கா சொல்றேன். இதுல செய்கை உட்பக்கம் தெரியாத பட்டின செய்கை முறை சொல்றேன். என்ன நிற பேனா உங்களுக்கு அல்லது என்ன நிறம் வெளியில எடுக்க வேணும்னு கேட்கினமோ, அதின்றி எண்ணிக்கைய தவிர்த்து, அப்ப 4 கருப்பு இருக்கா. அந்த கருப்ப நாங்க விடுவோம். விட்டுட்டு 5 சிவப்பும், 3 நீலமும். அப்ப 5ஐயும் 3ஐயும் கூட்டுறோம் 8. 8ஓட 1 கூட்டுறோம். வார விடையோட 1 கூட்டினா 9வது தடவை நாங்கள் என்ன செய்ய போறோம்? எடுக்கிற பேனா தான் என்ன பேனா இருக்க போகுது? நாங்க கடைசியா எடுக்கிற கருப்பு பேனாவா இருக்கு. மீன் அந்த 5 சிவப்பும் போயிட்டுது, 3 நீலமும் போயிட்டுது. அப்ப 8 போயிட்டுண்டா, கட்டாயம் நாங்கள் அப்ப 9வது தரம் எடுக்கிற பேன, நாங்கள் சந்தேகமின்றி சொல்லலாம். என்ன பேன? அது அவைகிட்ட கருப்பு நிற பேன். அப்ப இதுக்குரிய செய்ய விளங்கிட்டா? எந்த நிற பேன கேட்கினமோ, அந்த நிறத்த விட்டு ஏனைய நிறங்களின் எண்ணிக்கைய கூட்டி, அதின் மொத்தத்தோட ஒண்ட கூட்டப் போறோம். அதுதான் உட்பக்கம் தெரியாத பட்டி கேள்வின்ற செய்கைமுறை. இந்த கேள்விய வடிவமா தானீங்க. இதுல உங்களுக்கு இதுல ஒரு சின்ன ஒரு இதண்டு வந்திருக்குது. இந்த மாலாண்டு வந்திருக்குது. அது லதா தானா? லதாவா மாறி அதுல மாலாண்டு வந்திருக்குது. ஓகே. அது அந்த அவ்வளவா பிரச்சனை இல்ல உங்களுக்கு. இதுல கேள்விய விடைய பார்க்கையில உங்களுக்கு விளங்கியிருக்கும். சோ இதுல மாலாண்டு, லதாண்டு வரும். ஓகே. அப்ப பாருங்க. குமார் தனது 10வது பிறந்த நாளை இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கொண்டாடினார். இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னண்டா, இப்பவில இருந்து 2 வருஷத்துக்கு முன்னம். 10வது பிறந்த நாளை இப்ப இருந்து 2 வருஷத்துக்கு முன்னம் அவர் கொண்டாடுறாருண்டா, இப்ப அவருடைய வயது 12 வயது. அதே போல அன்று மாலாவின் வயது 4 ஆண்டுகளாக இருந்தது. அன்று வந்த பொழுது அவர் 10வது பர்த்டேய கொண்டாடேக்கில்ல மாலாவின் வயது 4. ஆகவே அப்ப இப்பொழுது கேட்டிருக்கணும். இப்பொழுது கேட்டபடியா தற்போது அவாண்ட வயசு எத்தனையா இருக்க போகுது? மாலாண்ட வயசு 6, குமாரின் வயது 12. அப்ப 6 போல 12 பாருங்கோ. இன்று குமாரின் வயது லதாவின் வயதை போல 2 மடங்கு ஆகும். அப்ப அது மாலாண்டு வந்திருக்கணும். அது லதாண்டு மாத்தி கொண்டீங்கன்னா ஓகே. 2 மடங்கு ஆகும்ன்றது சரி. ஏன் திருப்பி ஒருக்கா பாருங்க. அவர் 10வது பிறந்த நாளை இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னண்டா 2 வருஷத்துக்கு முன்னம் கொண்டாடி இருக்கிறார். அப்ப இப்ப 12 12. அப்போது மாலா அவாண்ட வயசு 4 வயசு. மாலாண்டா அது லதாண்ட வயசு. லதாண்ட வயசு 4 ஆண்டுகளாக இருந்ததாம். அப்ப இப்பொழுது அவாண்ட வயசு அப்ப 2 வருடத்துக்கு முன்னம்தான் 4 ஆண்டு. அப்ப தற்போது 2 திருப்பி கூட்ட போறோம். ஆகவே 4 2 6. தற்போது லதாவின் வயது 6. அதே போல தற்போது குமாரின் வயது 12. 6 போல 12 2 மடங்கு. ஆகவே 6 2 12. ஆகவே முதலாவது விடை சரியான விடை. 17வதுக்கு முதலாவது விடை. இப்படி ஒரு கேள்வியும் உங்களுக்கு பாரத புலமை பரிசல் பரீட்சையில அடிக்கடி மாணவர்கள் பாருங்க. பின்வரும் 2 வினாக்களும் ஏதோ ஒரு தொடர்பின் அடிப்படையில் அமைந்திருக்குதாம். அத்தொடர்பினை அடிப்படையில வர வேண்டிய விடையை தெரிவு செய்யட்டும். பழம் கிளி. பழம் கிளி என்றா அப்ப கிளி உண்றது பழம். பழம் கிளி என்றா அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க ரிவர்ஸா மாத்தி பார்க்கலாம். கிளி உண்றது பழம். அதே போல பாருங்க, எங்களுக்கு இன்னொன்று வந்திருக்குது இங்க. மீனுக்கு கேட்டிருக்கணும். சரியா? மீனுக்கு கேட்டிருக்கணும்டா. மீனுக்கு என்ன செய்ய போறோம்? மீன் உண்றது நாங்கள் தேட தேவையில்ல. மீனை உண்றது தான்ட்டு பார்க்க போறோம். ஏன் மீனை உண்றது பார்க்க போறோம்? கிளி உண்றது பழத்தை. பாருங்க ரிவர்ஸா பார்ப்போம். கிளி உண்றது பழத்தை. ஆகவே கொக்கு உண்றது தான் என்ன? மீன். மீன் இதர்லாவ உண்ணுமென்று பார்க்கலாது. ஏன் இங்க பழம் கிளி என்று வந்திருக்குது. அப்ப பழம் கிளிக்கிரி ஆகும். இப்ப மீன் எது கிரி ஆகும்? கொக்கு கிரி ஆகும். ஆகவே கொக்கு. அடுத்தது பாருங்க. வித்து பயறு. வித்து பயறு. வித்தா பயறு இருக்குதுன்னா தானியமா என்ன இருக்குது? அப்ப பாருங்க உணவும் மாவும் பெறாது. ஆகவே திணை. அது உங்களுக்கு தெரியும் திணை. ஆகவே 19வதுக்கு 4வது விடை திணை. எண்கோளம் வந்திருக்குது பாருங்க. பின்வரும் உருக்களில் வெற்றிடத்தில் வர வேண்டிய எண்ணை தெரிவு செய்யட்டாம். இதுல உங்களுக்கு எண்கோளம் பெறுதண்டா மாணவர்கள் வடிவா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பெருக்கல், பிரித்தல், மடங்குகள் அதுகள் மூலமா தான் எண்கோளம் வச்சிருக்கணும். உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு பெருக்கல், பிரித்தல், அதே மாதிரி மடங்குகள், கூட்டல் அப்படியே தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு கட்டாயம் இருக்கும். சரியா? இங்க நாங்கள் பாருங்க ஒரு தொடர்பு ஒன்று இங்க எங்களுக்கு தந்திருக்கணும். இந்த 2 எண்ணையும் பெருக்குவோம். 3 15. 15ஓட திருப்பி அதுல வலது பக்கத்துல இருக்கிற அதே எண்ணை கூட்டுறோம்.
ஐ 3 15, திருப்பி வலது பக்கத்துல இருக்கிற அந்த 3 கூட்டினா 18. 7 5 35, 35ஓட திருப்பி வலது பக்கத்துல இருக்கிற 7 கூட்டினா 42. ஆகவே 9 5 45, 45ஓட வலது பக்கத்துல இருக்கிற 9 கூட்டினம் என்றால் விடை 54. ஆகவே விடை 54. அடுத்தது ஸ்கிரீன்ல கீழ வேண்டாம், தயவு செய்து மாணவர்கள் ஸ்கிரீன்ல பாவிக்க வேண்டாம், ஸ்கிரீன்ல கீழ வேண்டாம். 1884 அந்த ஐடியில இருக்கிற தம்பி தயவு செய்து கீழ வேண்டாம். ஓகே, மாறி கீறப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஓகே. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. அப்போ ரெண்டாவது இதுல இருக்கிற செய்ய வழியை பாத்தீங்கன்னா பாருங்க, முதலாவதுல எங்களுக்கு இதுல என்ன தொடர்புல நாங்கள் இதை பார்க்கலாம் வேண்டாம். 10 12 மேல கீழே வாரது 10 12 வருது. சைட்ல 8 11 வருது. இப்ப மேல இருந்து கீழே 2 கூடுது, சைட்ல 3 கூடுது. அப்படி அங்காலையும் அதே தொடர்பு வருமாண்ட பார்ப்போம். இங்க 10 12 வந்திருக்குது. ஆகவே 14 விட்டு 16 வந்திருக்கு. 10 12 வந்தது, 14 விட்டு 16 வருகுது. அடுத்ததுல பாத்தீங்களா இங்க பாருங்க 20. ஆகவே அப்ப அங்க என்ன செய்ய போகுது 23. ஏன் 14 17 இப்ப 3 கூடுது சைட்ல. அப்ப இடமிருந்து வலம் 3 கூடுது, மேலிருந்து கீழ் 2 கூடுது. திருப்பி இஞ்ச இடமிருந்து வலம் 3 கூடுது, மேலிருந்து கீழ் 2 வருது. அப்படி பார்க்கலாம். இல்லாட்டி 8 11 14, 8 11 14, அப்ப இங்க 17 20 23. சரி, அப்படியும் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு விடை அதுக்கு என்ன 23. சரியா? அப்ப அதுக்கு விடை 23. அடுத்த கேள்வி பாருங்க. அப்போ முகமட் மற்றவருக்கு உதவி செய்யும் உயர்ந்த குணம் கொண்டவன். முகமட் மற்றவருக்கு உதவி செய்யும் உயர்ந்த குணம் கொண்டவன். ஓகே, சரி. உயர்ந்த குணம் கொண்டவன், ஆனால் விபத்தில் சிக்கிய அவனது நண்பன் சியாத்திற்கு உதவாவனால் முடியவில்லை. இதற்கு காரணமாக அமைவது சியாத்திற்கு உதவுவதில் அவனுக்கு விருப்பமில்லை. விருப்பமில்லை என்று வருமா பாருங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற உயர்ந்த குணம் கொண்டவர் நண்பனுக்கு உதவி செய்யாமல் போவரா? இல்லை. ஆகவே அது பிள்ளையான விடயம். சரியா? ஆகவே அது வராது. அடுத்தது பாருங்க. விபத்தில் சிக்கிய நண்பன் என்று வந்திருக்குது. முகமட் வீடு வைத்தியசாலைக்கு அருகில் இல்லாம. அப்ப வைத்தியசாலைக்கு அருகில் இவற்றை வீடு இருந்தா தான் நண்பனுக்கு உதவி செய்வார் இல்லை. ஏன்னா மற்றவர்களுக்கு தானா தேடி உதவி செய்கிறார். ஆகவே அவருக்கு என்ன செய்யல. அப்ப அது பொருத்தம் இல்லாத இருக்கு. சியாத் விபத்துக்குள்ளானதை முகமட் அறிந்திராமையோ, அவரே நல்ல குணம் கொண்டவர் உயர்ந்த குணம் கொண்டவர், விபத்து நடந்தது அறிந்திருந்தா உதவி செய்திருப்பார். ஆகவே அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. மூன்றாவது விடை. தேயிலை கொழுந்து. ஓகே, அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரப்பட்ட அந்த விடை இதுல அழிபட்டு இருக்கு, ரேஸா இருக்கு. பிரச்சனை இல்லை. இந்த தேயிலை கொழுங்கின்ற ஒழுங்கு சொல்றேன் பாருங்க, என்ன ஒழுங்குல வர வேணும்னு சொல்றேன் பாருங்க. முதலாவது என்ன செய்யணும் பாருங்க, பெண் தொழிலாளர்கள் வரிசையாக தேயிலை கொழுந்துகளை பறிக்கணும். வரிசையாக தேயிலை கொழுந்துகளை பறிக்கணும்ன்றது முதலாவது எங்களுக்கு சொல்ல போறோம். ரெண்டாவது, இப்ப கொழுந்து பறித்தாச்சு. சரியா? பின்னர் அக்கொழுந்துகள் பாருங்க என்ன செய்யப்பட்டது, பறிக்கப்பட்ட கொழுந்துகள் நிறையிடப்படுது. நிறையண்டா வெயிட். இப்ப பறிக்கப்பட்ட கொழுந்துகளை வெயிட் என்றா அளக்குறோம். நிறையிடப்படுதுண்டா என்ன செய்யறோம், அளக்குறோம். அதை வச்சுக்கொண்டு ஓகே. அதே மாதிரி மூன்றாவது பாருங்க, இப்ப நிறையிட்டாச்சு. நிறையிட்டாச்சு இனி என்ன செய்ய போறோம் பாருங்க, அக்கொழுந்துகள் பதப்படுத்துவதற்கு ஆலைக்கு அனுப்பப்படுது. பதம் அண்ட் அரைக்க போறோம். சரி, அரைச்சா பிறகு ஆலையில கொழுந்துகள் பதனிடப்பட்டு சுவையான தேயிலையாக மாறுது. அதுதான் கடைசியா வரப்போகுது. சரி, இந்த ஒழுங்குல வரப்போகுது. கீழே இருந்த விட ரேஸ் ஆயிட்டுது. ஓகே, சாரியா. அடுத்த கேள்வி பாருங்க. உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கடிகாரம் தளவாடி கேள்வி ஒன்று வந்திருக்குது. கடிகாரம் ஒன்று முகம் பார்க்கும் கண்ணாடியில தோன்ற விதம், அதாவது தளவாடி, அதைத்தான் நாங்க தளவாடி என்று சொல்லுவோம். முகம் பார்க்கும் கண்ணாடியில தோன்ற விதம் தான் படத்துல தந்திருக்கணும். அப்ப இந்த நேரத்தை பாருங்கோ 2:35 காட்டுது. முகம் பார்க்கும் கண்ணாடியில உண்மையாவே நேரம் தலைகளா மாறிதான் பெற வேணும். ஆனா இதுல எங்களுக்கு அந்த நேரம் தலைகளா மாறல. ஆனா 2:35 மாதிரி தென்படுதான் என்றா இதன் உண்மையான நேரம் என்னவா இருக்கும். அப்ப இதுக்கு உங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கு பாருங்க. 12ல இருந்து 2 இலக்கம் பலப்பக்கம் தாண்டி உங்களுக்கு மணித்தியால முள் நிக்கண்டா, அங்க எங்களுக்கு இடது பக்கம் பலப்பக்கம் மாறி இருக்கும் தளவாடியில. ஆகவே பலப்பக்கம் 2 இலக்கம் தள்ளி இருக்கண்டா, இடப்பக்கம் 2 இலக்கம் தள்ளி மணித்தியால முள் வரப்போகுது. ஆகவே 10க்கு கீழே. ஆகவே அப்ப என்ன 9க்கு நிக்க போகுது எது மணித்தியால முள்.
அதே மாதிரி 6ல இருந்து இடப்பக்கமாக ஒரு இலக்கத்துல காட்டிக்கொண்டு நிக்குது நிமிடமுள். ஆகவே உண்மையான நேரம் 6ல இருந்து வலப்பக்கமாக ஒரு இலக்கத்தை தாண்டி நிக்க போகுது. ஆகவே 5க்கு நேரம் நிக்க போகுது. ஆகவே 9க்கும் இஞ்சால 5க்கு நேரம் வர்றபடியால 9:25 வரப்போகுது. மூன்றாவது விடை 9:25. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. படத்தை அவதானித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை திரட்டாம். ஒரு சதுரமுகி குற்றி ஒன்றின படம் வந்திருக்குது. உங்களுக்கு ஓகே தெளிவான கொஞ்சம் படத்தை பெருப்பிக்கிறேன். ஓகே. இந்த குற்றியை வச்சுக்கொண்டு உங்களுக்கு சதுரமுகி குற்றி கேள்வி நிறைய கேள்வி இருக்கு. அதிகமான கேள்வி இருக்குது. அதுல பலவிதமான கேள்வி கேட்கலாம் குலசிப்புக்கு. உங்களுக்கு எக்ஸாம். பாருங்க அதுல உங்களுக்கு இப்ப கேட்டிருக்கிற கேள்வி உருவில் உள்ள சிறிய சதுரமுகி குற்றியின் எண்ணிக்கை. படத்தை பாருங்க. அப்ப சிறிய குற்றிகள் சேர்ந்து அடுக்கப்பட்ட மாதிரி ஒரு படம் தந்திருக்குது. அப்ப இங்க உருவில் உள்ள சிறிய சதுரமுகி குற்றிகளின் எண்ணிக்கை என்ன நேரடியாவே கேட்டிருக்கணும். பாருங்க என்ன செய்ய போறோம். சதுரமுகிக்கு நீளப்பக்கம் என்ற ஒரு பக்கத்தை நாங்க எடுப்போம். அப்ப இதுல ஒன்ற நீளப்பக்கம் ஏனென்றா சதுரமுகிக்கு எல்லா பக்கமும் சமன். அப்ப நாங்க இதுல குழம்ப தேவையில்லை. அப்ப முதலாவது ஒரு பக்கத்தை ஏதோ ஒரு பக்கத்தை நீளம் என்று எடுத்தோம்டா அதுக்கு அருகில இருக்கிற ஏதோ ஒரு பக்கத்தை உயர அகலம் என்று எடுக்கலாம். நீளத்தையும் அகலத்தையும் எடுத்தா பிறகு மேல் பக்கத்திலே ஒன்ற உயரம் என்று எடுக்கலாம். ஆகவே நீளம் தர அகலம் தர உயரம் தான் சதுரமுகி குற்றிகளின் மொத்த எண்ணிக்கை. நீளம் 3, அகலம் 3, உயரமும் 3. ஆகவே 3 9 9 27 சதுரமுகி குற்றிகள் அங்க இருக்குது. ஆகவே 2வது விடை. நீளம் அகலம் உயரத்துல இருக்கிற குற்றிகளின் எண்ணிக்கையை பெருக்கி விட்டோம்டா சரி. ஆகவே 27 குற்றி. இவ்வுருவில் உள்ள ஒரு சிறிய சதுரமுகி குற்றியின் வெளிமண்டு கேட்டிருக்கிறோம். பாருங்கோ மொத்தம் 6 சென்டிமீட்டரா மூன்றும் சேர்த்து 6 இதுல ஸ்கிரீன்ல கீற வேண்டாம் மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். சரியா ஓகே. ஆகவே 3ல பாருங்க 6 சென்டிமீட்டர் மூன்றும் சேர்த்து 6 ஒன்றின்று எங்களுக்கு ஒரு பக்க நீளம் 2 சென்டிமீட்டர். ஒன்றின் ஒரு பக்க நீளம் 2 சென்டிமீட்டர் விளிம்புகளின் மொத்த நீளம் கேட்டிருக்குது. ஆகவே 12 விளிம்பு இருக்குது. ஒரு விளிம்பு 2 12 24 சென்டிமீட்டர். ஆகவே விடை 24 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்க மந்திர உண்டியல் கேள்வியாம். இது மந்திர உண்டியல் அல்லது அப்படியான கேள்விகள் வர்றது உங்களுக்கு மந்திர கூடை அப்படியான கேள்வியும். மந்திர உண்டியல் ஒன்றில் இருக்கும் நாணயங்கள் ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகும். அப்ப முதல் நாள் இருந்ததை விட அடுத்த நாள் என்ன செய்ய போகுது நாணயம் இரட்டிப்பண்டா டபுள் மடங்கு 2ஆக போகுது. அதற்கு அமைய உண்டியலானது 8ஆம் நாள் முழுமையாக நிரம்பியதெனில் 8ஆம் நாள் முழுமையா உண்டியல் நிரம்பிற்று எனில் அதன் கால்வாசி எத்தனையாவது நாள் நிரம்பி இருக்கு. அப்ப 8ஆம் நாள் முழுமையாக போகுதண்டா 7ஆம் நாள் அரைவாசி இருந்திருந்தால் தான் 8ஆம் நாள் என்ன செய்ய போகுது முழுமையாக நிரம்பி இருக்க போகுது. ஆகவே 7ஆம் நாள் அரைவாசி இருக்க போதண்டா 6ஆம் நாள் கால்வாசி இருந்திருக்க வேணும். ஏன் கால்வாசியின் 2 மடங்கு அரைவாசி அரைவாசியின் 2 மடங்கு தான் முழுசு. ஆகவே 6ஆம் நாள் கால்வாசி இருந்திருந்தா தான் 7ஆம் நாள் அரைவாசி 8ஆம் நாள் முழுசு. ஆகவே கால்வாசி தான் கேட்டிருக்கணும். 6ஆம் நாள் கால்வாசியாக இருந்திருக்கும். விடை 6ஆம் நாள். அடுத்தது பாருங்க ஒரு மடங்கு கேள்வி. தம்பிக்கு இது வயது கேள்வியும் பெறும். இதே மாதிரி எங்களுக்கு வயதும் பெறலாம். தம்பிக்கு 8 பூக்கள் பறிக்கும் நேரத்தில் அண்ணா 16 பூக்களை பறிப்பார். தம்பி 8 பூக்களை பறிக்கும் நேரத்தில் அண்ணா 16 தம்பியை போல 2 மடங்கு வேகமா அண்ணா பூக்களை பறிப்பார். இனி பாருங்க அண்ணா 2 பூ பறிக்கும் நேரத்தில் அக்கா 8 பூக்களை பறிப்பாள். அப்ப அண்ணா 2 அக்கா 8. அப்ப அண்ணாவை போல அக்கா 4 தான் 8. அப்ப அண்ணாவை போல அக்கா 4 மடங்கு வேகமா பூ பறிக்க போறார். இதை நாங்க நோட் பண்ணி வைக்க போறோம். இனி பாருங்க அக்கா 32 பூக்களை பறிக்கிறாவாம். அப்ப கடைசி அக்காண்ட வந்திருக்குது. அக்கா 32 பூவண்டா அப்ப அண்ணாவை போல அக்கா 4 மடங்கு. அப்ப 32 4ஆல பிரிச்சோம்டா அண்ணா 8 பூ. ஏன் எண்ணாங்கு தானே 32. அப்ப 4ஆல பிரிச்சோம்டா அண்ணா 8 பூக்கள் பறிச்சிருப்பார். அண்ணா 8 பூ பறிக்கிறாருண்டா தம்பி 8 பறிக்க நான் 16 பறிச்சவர். அப்ப தம்பியை போல அண்ணா 2 மடங்கு. ஆகவே அண்ணா அரைவாசி தான் தம்பி. ஆகவே அப்ப அண்ணா 8 தம்பி 4 பூக்கள். ஆகவே தம்பின்றான் கேட்டிருக்கு எங்களுக்கு. தம்பியா பெத்தின 3வது விடை 4 பூக்கள். அடுத்தது ஏபிசிடி என்ற நகரங்கள் தொடர்பான கேள்வி வந்திருக்கு. ஓகே பாருங்க. இதுல ஏபிசிடி நகரத்துல எங்களுக்கு நான் கேட்கிறோம்டா எங்களுக்கு ஏயில இருந்து டி தந்திருக்கணும். எங்களுக்கு இங்கே தந்திருக்கணும். அப்போ அதே மாதிரி இங்க எங்களுக்கு பியில இருந்து இ தந்திருக்கணும். இங்க எங்களுக்கு ஏயில இருந்து டி தந்திருக்கணும். சரியா ஆகவே அப்ப நாங்க இந்த 15 கிலோமீட்டரை கொண்டு வந்து கீழே போட்டோம்டா எங்களுக்கு இங்க ஏயில இருந்து இ வரைக்கும் முழு தூரமும் வந்துடும். பாருங்க இந்த 15 இங்க தெரியல.
ஆகவே இந்த 15 கொண்டு வந்து கீழே போட்டோம்னா ஏயில இருந்து இ வரைக்கும் முழு தூரமும் வந்துடும். ஆகவே இந்த அம்புக்குறி கொஞ்சம் தள்ளி வந்திருக்கணும், கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டா ஓகே. ஆகவே பாருங்க இங்க ஏற்கனவே 50 16 66 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 15ஐயும் கொண்டு வந்து கீழே போட்டோம்னா ஏபிக்கு இருக்கிற அந்த 15ஐ கொண்டு வந்து கீழே போட்டோம்னா 66 15 விளங்குதா? 81 வரப்போகுது. 81 கிலோமீட்டர் கீழே ஏயிலிருந்து இ வரைக்கும் 81 கிலோமீட்டர், ஏயிலிருந்து டி வரைக்கும் 60 15 75 கிலோமீட்டர். ஆகவே 81ல 75 கழிக்கிறோம். ஆகவே கட்டாயம் இந்த டி பகுதி எப்படி இருக்க வேணும்? 6 கிலோமீட்டரா இருக்க வேணும். 81ல இருந்து 75 கழிக்கிறோம், 6 கிலோமீட்டர். சரி, அடுத்தது பாருங்கோ. இத கேள்வி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னான். இப்படியான ஒரு கேள்வி என்ன சொல்றது? நீங்கள் செஞ்சு தெரிஞ்சு பார்த்து வச்சிருக்க வேணும்னு சொன்னான். அது உங்களுக்கு முதல் ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தது. அது ஒளி விளக்கோட சம்பந்தமாக கடக்கிற கேள்வி. இதுவும் அதே முறைதான், ஆனா ஆற்ற கடக்கிற கேள்வி. பாருங்க, ஏபிசிடி என்ற 4 நண்பர்கள் ஒரு நதியை கடக்க போயினோம். அவர்களிடம் ஒரு வள்ளம் இருக்குது. அந்த வள்ளத்துல ஒவ்வொருவரும் நதியை கடக்கிறதுக்கு 3 நிமிடம், 5 நிமிடம், 7 நிமிடம், 15 நிமிடம் எடுக்கும். சரியா? அவர்களின் வள்ளத்தில 2 பேர் மாத்திரம்தான் போகலாம். ஏனில் அவர்கள் மறுகரையை அடைய எடுக்கும் குறைந்தபட்ச நேரம். அப்ப இது இலகுவான வழிமுறை. இது இந்த கேள்வி மாணவர்கள் குழம்புற கேள்வி. குழம்பி இருக்கிறீங்க. ஓகே, இது சிம்பிளா என்னென்னு செய்ய போறோம் மட்டும் பார்ப்போம். ஈஸியா இந்த கேள்விக்கு என்னென்னு செய்யறது. இப்ப அந்த படகில 2 பேர் தான் ஒரு நேரத்துல போகலாம். அந்த படகில ஒரு நேரத்துல போகக்கூடிய ஆட்கள் 2 பேர். 2 பேர் தான் ஒரு நேரத்துல அந்த படகுல போகலாம்டா, முதலாவது நாங்க பார்ப்போம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் போகக்கூடிய அந்த 2 பேரும் சேர்ந்து போயிடும். குறைஞ்ச நேரம் கேட்டபடியால 2 பேரும் சேர்ந்து போயினோம்டா, அப்ப அவர்களுக்கு அதுல 5 நிமிடம் போறவர் கடக்கக்கூடிய வேகத்துல தான் படகு போகுது. ஆகவே அவற்றை வேகத்துல படகு போதண்டா, அப்ப முதல் அவர் போறதுக்கு 2 பேரும் சேர்ந்து அங்காளக்கரை அடைகிறதுக்கு 5 நிமிஷம் எடுக்க போகுது. சாரி, இனி திரும்பி இவர்கள் வர வேணும், வந்துதான் அடுத்தவரை கூட்டிக் கொண்டு போகணும். ஏன்டா ஒரு படகு தான் இருக்குது. அப்ப இந்த 5 நிமிடத்துல போனவர் திரும்பி வந்தாரண்டா எங்களுக்கு 5 நிமிடம் எடுக்க போகுது. ஆனா குறைஞ்ச நேரம் கேட்டபடியால 3 நிமிடத்துல இருக்கிறவரே வரலாம். சரியா? ஆகவே அந்த 3 நிமிடத்துல இருக்கிறவர் திரும்ப வந்து 7 நிமிடத்துல போகக்கூடிய ஆளை கூட்டிக் கொண்டு போறார். ஆகவே திரும்பி போய்க்குள்ள 7 நிமிடம் எடுக்க போகுது. திரும்பி அந்த 3 நிமிடம் ஆளே வாரத்துக்கு திருப்பி அடுத்த 3 நிமிடம் எடுக்க போகுது. 15 நிமிடம் செலவழிக்கக்கூடிய ஆளை கூட்டிக் கொண்டு போறார். 15 நிமிடம் எடுக்க போகுது. ஆகவே போறதுக்கு முதல் 5 நிமிடம் எடுத்தது, பிறகு 7 நிமிடம் ஆளை கூட்டிக் கொண்டு போனவர் 7 நிமிடம் எடுத்தது, பிறகு 15 நிமிடம் செலவழிக்கக்கூடிய ஆளை கூட்டிக் கொண்டு போனவர் 15 நிமிடம் எடுத்தது. அதே மாதிரி திரும்ப வாரத்துக்கு திரும்ப பாருங்க, 2ஆம் தரம் வந்து அவர் 2ஆம் தரம் 7ஆம் தரம் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். திருப்பி 3ஆம் தரம் திரும்ப வந்து கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். அப்ப இங்க 3 6 கூட்ட போறோம். சரியா? ஆகவே இங்க எங்களுக்கு 27 எங்களுக்கு 6 33 நிமிடம் எடுக்க போகுது. அப்ப இவ்வளவு குறைஞ்ச நேரம் இவ்வளவு எடுக்க போகுது, 33 நிமிடம் எடுக்க போகுது. 33 நிமிடம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 150 மீட்டர் தூரம் உள்ள ஒரு பாதையில 150 மீட்டர் தூரம் உள்ள ஒரு பாதையில முன்பக்கத்தில் இருந்து சுதாவும் பின்பக்கத்தில் இருந்து சந்திரனும் எதிரெதிர் திசைகள்ல ஓடி அறியணும். முன்பக்கத்தில் இருந்து சுதா, பின்பக்கத்தில் இருந்து சந்திரன் எதிரெதிர் திசையில வெறியனம்டாம். ஒரு ஆள் ஆரம்பத்துல இருந்து அங்கிருந்து இவாவை நோக்கி வரையக்கல, இவா பின்பக்கத்துல இருந்து முன்பக்கத்தை நோக்கி வாராம். 2 பேரும் ஒரு ஆள் எதிரெதிர் பக்கமா சந்திச்சு கொண்டு வரையினம். சுதா நிமிடத்துக்கு 10 மீட்டர் தூரம் ஓடினா. நீங்க இதுல என்ன தேவையில்லை, 6 மகதீஸ் ஓகே, என்ன ஓகே விட நோட் பண்ணிக்கிறீங்க. சரி, ஆனா மற்றவங்களுக்கு இதுல டிஸ்டர்பா இருக்கும். அப்ப ஓகே சரி, அப்ப பாருங்க, நிமிடத்துக்கு 10 நிமிடத்துக்கு அவர் ஓடினால் சந்திரன் நிமிடத்துக்கு 5 மீட்டர் தூரமே ஓடுவார். இவர் நிமிடத்துக்கு 10 மீட்டர் தூரம், அவர் நிமிடத்துக்கு 5 மீட்டர் தூரம், 2 பேரும் கிட்ட கிட்ட வந்து கொண்டிருக்கணும். ஆகவே ஒரு நிமிடத்துக்கு 2 பேரும் மொத்தமா அவ்வளவு தூரம் ஓடுவினம், 10 5 15 மீட்டர் ஓட போயிடும். ஒரு நிமிடத்துக்கு 2 பேரும் மொத்தமா 15 மீட்டர் ஓட போயினா மொத்தமா 150 மீட்டர் தான் பாதை இருக்கு. ஆகவே 150 போட்டு 15 பிரிக்கிறோம். ஆகவே 15 ஒரு சைவரை சேர்த்தா என்ன, அங்க 150 வரப்போகுது. ஆகவே 10 நிமிடத்துல ஒரு ஆள் சந்திப்பினோம். ஆகவே எடுக்கும் நேரம் 10 நிமிடம். சரி, பட்சில் கேள்வி பாருங்க. இது படம் வந்தும் பெறலாம் உங்களுக்கு. புலமை பரிசில் பரீட்சைகள்ல வர்ற கேள்வி அல்ல. பட்சிலுக்கு ஒரு படம் போட்டு கேள்விகளும் வாரது. பட்சிலின் 2 படத்தை போட்டும் சுழற தடவைகளோ அல்லது பற்களின் எண்ணிக்கை போட்டு வாரது. இங்க பட்சிலின் படம் போடியில நேரடியாவே கேட்டிருக்கு. ஓகே, ஸ்கிரீன்ல கீறாதீங்க அப்பு. ஓகே, அந்த பென்சில் அரவை வச்சு கீறாதீங்க. சரியா, மற்றாக்களை டிஸ்டர்பா இருக்கும். ஓகே, இதுல ரிமூவ் பண்ணி இதை அழிச்சு கொண்டு இருக்க டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதால கீறாதீங்க. ஓகே சரி,
பேரங்கோப்பு. ஆகவே இதுல எங்களுக்கு பட்சில்லு சிறிய பட்சில்லு ஒன்று 6 தடவை சுற்றும் நேரத்துல பெரிய பட்சில்லு ஒன்று 1 தடவை சுற்றும். ஆகவே பெரிய பட்சில்லு ஒருக்கா சுற்றினா சிறிய பட்சில்லு 6 தடவை சுற்ற போகுது. ஆகவே பெரிய பட்சில்ல போல சிறிய பட்சில்லு 6 மடங்கு வேகம். இப்ப பெரிய பட்சில்லு 6 தடவை சுத்துதாம். அப்ப 6 மடங்கு 6 பெருக்க போறோம் சிறிய பட்சில்லுக்கு. 6 6 36 தடவை. ஆகவே 2வது விடை 36 தடவை. சரியா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க அப்போ. இந்த கேள்வி உங்களுக்கு சில மாணவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கும். இப்போ 33வது கேள்வி. ஓகே. அவதானிங்க. நேற்று முன்தினம் வைத்தியசாலைக்கு சென்றதால் பாடசாலைக்கு வர முடியவில்லை. என நேற்று முன்தினம் ரவி கூறுறார். எப்ப கூறுறார் ரவி? நேற்று முன்தினம் தான் சொல்றார். நேற்று முன்தினம் பாடசாலைக்கு சென்றதால, நேற்று முன்தினம் வைத்தியசாலைக்கு சென்றதால பாடசாலைக்கு வர முடியவில்லை. அப்ப அவர் உண்மையா வர முடியாமல் இருந்த நாள் இப்ப நேற்று முன்தினமா? இல்ல. அவர் சொன்ன கூற்று மேற்கோள் குறிப்பில் இருக்கிற கூற்றை பாருங்க. நேற்று முன்தினம் வைத்தியசாலைக்கு சென்றதால் பாடசாலைக்கு வர முடியவில்லை. அந்த கூற்று அப்ப சொன்ன டேட் தான் நேற்று முன்தினம். அதாவது முந்த நாள் என்று சொல்லுவோம். முந்த நாள் நேற்று முன்தினம் தான் இந்த கூற்று கூறியிருக்கிறார். ஆகவே நேற்று முன்தினத்திற்கு முதல் நாளுக்கு முதல் நாள், அதுக்கு முதல் நாள், அந்த நாள் தான் இவர் என்ன செய்ய போறார்? வராமல் இருக்க போறார். அப்ப நேற்று முன்தினத்தில இருந்து முந்த நாள் பார்க்க போறோம். அதுக்கு முதல் நாளுக்கு முதல் நாள். ஆகவே நாளை மறுதினம் வியாழன் என்றா அப்படியே வியாழக்கிழமையில இருந்து நாங்கள் அப்படி என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு நாளா ரிவர்ஸ்ல குறைச்சு கொண்டு வர போறோம். விளங்கிட்டு அப்படியே குறைச்சு கொண்டு வர போறோம். ஆகவே சனிக்கிழமை என்று விட வரும். எங்க நேற்று முன்தினம் கண்டோம்டா நேற்று முன்தினத்தில இருந்து முதல் நாளுக்கு முதல் நாள். ஆகவே சனிக்கிழமை. சரியா? அப்படியே நாங்கள் என்ன இதுல இருந்து குறைச்சு கொண்டு வர போறோம். வியாழன் என்றா புதன், செவ்வாய், திங்கள் அப்படி என்று குறைஞ்சு போட்டுக்கொண்டு வர போறோம். ஓகே. அடுத்த பேரப்பு. ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 5 நிமிடம் குறைவாக காட்டும் கடிகாரம். ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 5 நிமிடம் குறைவாக காட்டுகிற ஒரு கடிகாரமாம் முற்பகல் 7 மணிக்கு சரியாக செட் பண்ணி வைக்கப்படுது. சரியாக நேரம் காட்டப்படுதாம். எனில் முற்பகல் 11 மணி ஆகும் பொழுது அந்த கடிகாரம் காட்டுற நேரம். அந்த கடிகாரத்துக்கு இப்படி ஒரு கேள்வி வாரதப்போ உங்களுக்கு கடிகாரம் என்றா பாருங்க, ஒரு மணித்தியாலத்துக்கு 5 நிமிடம் குறைவாக காட்ட போகுது. ஒரு மணித்தியாலத்திற்கு 5 நிமிடம் குறைவாக காட்ட போகுது. அந்த கடிகாரம் முற்பகல் 7 மணிக்கு சரியாக வைக்கப்பட்டது. 7 மணிக்கு சரியான நேரம் தான் காட்டியிருக்கு. அப்ப 1 மணித்தியாலம் கழிச்சு 8 மணி காட்ட வேண்டிய நேரத்திலே அவர் 8 மணி காட்டாமல் என்ன செய்திருப்பார்? 8 மணிக்கு 5 நிமிஷம் குறைவாக காட்டியிருப்பார். அடுத்து 9 மணிக்கு அங்க ஏற்கனவே 5 குறைஞ்சிட்டுது. இனி 5 மஞ்சம் 10. அங்க அடுத்த 10 மணிக்கு 10 மஞ்சம் 15 குறைய போகுது. 11 மணிக்கு 15 மஞ்சம் 20 குறைய போகுது. ஆகவே ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு 5 5 இங்க 7ல இருந்து 11க்கு இடையில 4 மணித்தியாலம் இருக்குது. ஆகவே 4 20 நிமிடம் குறைஞ்சிருக்கும். பாருங்க கூட்டக்கூடாது. குறைவாக காட்டும். குறைவாக பிந்தியோட போகுது. பிந்திய நேரம் சொல்லுவோம் குறைவாக. ஆகவே என்ன செய்ய வேணும்? 11 மணியிலிருந்து 20 கூட்டி போடுறேல்ல முந்தியதண்டாத்தான் கூட்ட போறோம். ஆகவே பிந்தியதண்டு கேட்டிருக்கணும். என்ன செய்ய போறோம்? 20 கழிக்க போறோம். ஆகவே 10:40 முற்பகல் 10:40. சரி. ஆகவே சரியான நேரம் என்னவா இருக்கு? முற்பகல் 10:40. ஓகே. இந்த கேள்வி அவதானிங்க. இப்படியான கேள்விகள் மாணவர்கள் செஞ்சு பார்க்க தெரிஞ்சிருக்க வேணும். 5 ரூபாய் 10 ரூபாய் நாணய குச்சிகளை மட்டும் கொண்ட 3 உண்டியலில் உள்ள மொத்த நாணயங்கள் முறையே என்று தந்திருக்கணும். சரியா? 45 46 48. இதில் ஒரு உண்டியலில் 5 ரூபாய் குச்சியை விட 10 ரூபாய் குச்சிகள் 3 அதிகம். அது எந்த உண்டியல் என்றும் சொல்லல. எதென்றும் சொல்லல. ஒரு தரவும் தெரியல. ஆனா ஏதோ ஒரு உண்டியல்ல 5 ரூபாயை விட 10 ரூபாய் குச்சி 3 கூட என்று சொல்லியிருக்கணும். அந்த உண்டியலில் இருக்கக்கூடிய 10 ரூபாய் குச்சியின் எண்ணிக்கை எந்த உண்டியல் என்றும் தெரியல. அந்த உண்டியல்ல இருக்க போற 10 ரூபாய் குச்சி என்று கேட்டிருக்கணும். அப்ப இதுல பாருங்க நாங்கள் என்னது எந்த உண்டியல் என்று கண்டுபிடிச்சு அதுல இருக்கிறதுல 5 ரூபாய் 10 ரூபாய் காண போறோம். ஆனா இது நீங்க யோசிச்சு வெளியில இருந்து பாக்கல நார்மலா உங்களுக்கு இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்கல முதல் தரம் பாக்கல சரியான கஷ்டமான கேள்வியா இருக்கும். கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனால் வடிவா பாருங்க 3 அதிகமா. எது அதிகம்? மேல சொல்லியிருக்கணும் பாருங்க. 10 ரூபாய் குச்சிகள் 3 அதிகம் இருக்கு 5 ரூபாய் குச்சியை விட. 5 ரூபாய் குச்சியை விட இவர் 3 தானே கூட இருக்கிறார். ஆகவே இந்த மொத்தம் இந்த மேல இருக்கிற இந்த மொத்தத்துல ஏதோ ஒன்றுல தான் அவர் இருக்க போறார். 3 கூடவே இருக்க போறார். அப்ப 3 அந்த கூட இருக்கிற 3 அதிகமாக இருக்கிற அந்த 3 கழிச்சிட்டோம்டா மிச்சம் 2 பேரும் சமனாத்தான் இருக்க போறார். உதாரணத்துக்கு அதிகமா இருக்கிற அந்த 3 கழிச்சிட்டோம்டா இப்ப நீளம் இப்ப 5 ரூபாய் குச்சியும் சமன் 10 ரூபாய் குச்சியும் சமன். ஆகவே பாருங்க மற்ற 2ல 46 48 அது 2லயும் கழிச்சோம்டா அங்க 43 வருது. 3 கழிச்சா அது 2ஆல பிரிக்க முடியாது.
48 அதுல 3 கழிச்சோம்னா 45 வருது, அதையும் பிரிக்க முடியாது. ஆகவே எங்களை கண்டுபிடிச்சிட்டோம். 45ல தான் என்ன இருக்க போகுது, அந்த குற்றிகள் இருக்க போகுது. இது விட இல்லை. இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் எந்த உண்டியல்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் 45 மொத்த நாணயம் பாருங்க, 45 இருக்கிற மொத்த நாணயம் இருந்தா தான் அதுல 3 கழிச்சோம்டா 3 கூட அதிகமா இருக்க போகுது. யார் கூட்டமா இருக்கு, 10 ரூபாய் குச்சி 3 கூட இருக்கு. ஆகவே 3 என்ன செய்யறோம், கழிச்சிட்டோம்டா மிச்சம் 42 வருகுது. 42 ரெண்டால பிரிக்கிறோம், 21 21. சரியா, 42 ரெண்டால பிரிக்கிறோம், 21 21. இனி பாருங்கோ ரெண்டுமே சம எண்ணிக்கை வந்துட்டுது. அப்ப 5 ரூபாய் குச்சிகளின் எண்ணிக்கை அங்கால 10 ரூபாய் குச்சிகள் எண்ணிக்கை. இப்ப 5 ரூபாய் குச்சிகள் 21, 10 ரூபாய் குச்சிகள் 21 வந்துட்டுது. இனி கழிச்ச 3 கொண்டு வந்து திருப்பி கூட்ட போறோம். ஏன் அவரோட இவர் 3 கூட. ஆகவே 21 3 24. 10 ரூபாய் குச்சியின் எண்ணிக்கை பத்தின 3வது விடை 24. அப்ப அந்த 21 இருக்கிறவர் யாரு, அவர் தான் 5 ரூபாய் குச்சியின் எண்ணிக்கை. இங்க ரெண்டையும் கூட்டி பாருங்க, 45 விடையும் பெறுகுது. இவரை விட அவர் 3 கூடவும் பெறார். ஆகவே 5 ரூபாய் குச்சி 21, 10 ரூபாய் குச்சி 24 இருக்க போகுது. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. ஓகே, ஸ்க்ரீன்ல கீறாதீங்க அப்போ. ஓகே, மற்றவங்களுக்கு தம்பியாக மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஓகே, ஸ்க்ரீன்ல கீறாதீங்க, கேள்வி விளங்காது. ஓகே, நான் இதில் அழிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஓகே சரி. ஓகே, 36வது கேள்வி பாருங்க. நீளம் அகலம் உயரம் முறையே 8 மீட்டர் 6 மீட்டர் 2 மீட்டர் ஆக உள்ள ஒரு செவ்வக வடிவ குச்சி மீது அதே அளவுள்ள அதே சமனான 3 மர குச்சி ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சு ஒட்டியாச்சு. நீளம் அகலம் உயரம் இப்படி தந்திருக்கிற ஒரு குச்சிக்கு மேல என்ன செஞ்சிருக்கணும்டா, அதே மாதிரியான குச்சி வச்சு 3 வச்சு ஒட்டப்படுது. அதே அளவு சம உள்ள 3 மர குச்சிகள் ஒன்றன் மீது ஒன்று வச்சு ஒட்டப்படுது அதே அளவு. ஆகவே இப்ப பாருங்க என்ன மாற்றம் நடந்திருக்கும். 3 குச்சி வச்சு ஒட்ட போடுதுண்டா, ஒன்றோட ஒன்று 3 குச்சி ஒட்டப்பட்டிருக்கண்டா. நீளம் இப்பவும் 8 தான் இருக்கும், அகலம் அப்பவும் 6 தான் இருக்கும். ஆனா ஒன்றுக்கு மேலே ஒன்று 3 குச்சி இருக்கேக்கல, உயரம் தான் என்ன செய்ய போகுது, ஈர்மூண்டு 6ஆ மாறி இருக்கும். சரியா, உயரம் ஈர்மூண்டு 6ஆ மாறி இருக்க போதண்டா. இப்ப நாங்கள் அதுல இருந்துதான் 2 சென்டிமீட்டர் வெட்ட போறோம். 8ல இருந்து எத்தனை 2 வெட்டலாம், 8ன்ற பக்கத்துல 4 வெட்டலாம், ஈர் 4 8, அப்ப 4. அதே மாதிரி 6 அகல பக்கத்துல இருந்து எத்தனை வெட்டலாம், ஈர் 3. ஆகவே 4 12 வந்துட்டுது. இனி உயரம் அங்க நாங்க சொன்னாங்க 6 சொன்னாங்க, 6ல எத்தனை வெட்ட போறோம், ஈர் 3 தான் 6. ஆகவே பன்னீர் 3 36. முதலாவது விடை. எத்தனை சதுரமே துண்டு வெட்டலாம், 36. இதுக்கான செய்க வழி, பெரிய துண்டின் நீளம் அகலம் உயரத்தை போடுவீங்கள், சிறிய துண்டின் நீளம் அகலம் உயரத்தை போடுவீங்கள், நேர நேர பிரிச்சு போட்டு வாரபடிய பெருக்கலாம். இல்லாட்டி நீளந்தர அகலந்தர உயரந்தர என்று பெருக்கி போட்டுட்டு சிறியதின் நீளந்தர அகலந்தர உயரம் 3ஐயும் பெருக்கி போட்டுட்டு வாரவிட 2ஐயும் பிரிக்கலாம். இது ரெண்டிலே இதன் ஒரு செய்க வழியை நீங்கள் இந்த கேள்விக்கு பயன்படுத்தலாம். சரி, அடுத்த கேள்வி. என்னிடம் உள்ள பணத்தில் 2ஐ தவிர ஏனையவை 10 ரூபாய் நாணயத்தாள், 2ஐ தவிர ஏனையவை 50 ரூபாய், 2ஐ தவிர ஏனையவை 100 ரூபாய் ஏனில் என்னிடம் உள்ள மொத்த பணம் கேட்டிருக்கணும். அப்ப பாருங்க, 2ஐ தவிர 2ஐ தவிர 2ஐ தவிர, அப்ப நாங்க 3 தான் இருக்குது. ஆகவே என்ன செய்யறோம், 2ஐ தவிர 2 தவிர 2 தவிர மொத்தத்தை கூட்டுறோம், 6 நாணயத்தாள் வருகுது. அதின் அரைவாசி என்று பார்க்க வேணும். சரி, அதின் அரைவாசி என்று பார்ப்போம். இந்த கேள்விக்கு வேற வேற எண்ணிக்கை வந்தா அப்படி இல்லை, ஒரே எண்ணிக்கை 2ஐ தவிர 2ஐ தவிர 2 வருகுது. அப்ப இதன் அரைவாசி நாங்கள் 6, அரைவாசி 3 எடுக்கிறோம். ஆகவே என்ன செய்ய போறோம், 3 என்றால் இனி எங்களுக்கு 3 நாணயம் தான் இருக்குது. ஆகவே அப்ப ஒன்றுக்கு எத்தனை, 1 தான் இருக்க வேணும். ஆகவே என்ன 50 ரூபாய் உண்டு, 10 ரூபாய் உண்டு, 100 ரூபாய் உண்டு, கூட்டினா 160 ரூபாய் இரண்டாவது விடை. ஏன் அப்படி சரியா இருக்கொண்டு பாருங்க, 50 ரூபாய் ஒன்றுங்கன்னா தான் எங்களுக்கு 2ஐ தவிர ஏனையது 50 ரூபாண்டு வரும். ஆகவே சரி, 10 ரூபாய் ஒன்று அடுத்த மண்டா மிச்சம் அங்கால என்ன 50 ரூபாய் 100 ரூபாய் 2ஐ தவிர ஏனையது 10 ரூபாய் எல்லாம் சரியா வரும். ஆகவே எல்லாத்துலயும் ஒவ்வொரு நாணயத்தால் என்ன இருக்க போகுது, அப்பத்தான் 2ஐ தவிர 2ஐ தவிர வந்திருக்கும். சரியா, ஆகவே அங்க என்ன இருக்கிற நாணயத்தின் மொத்த பணம் ரூபாய் 160. சரி, இதுல நான் உங்களுக்கு செய்ய வழி போட்டு காட்டலாம் மாதிரி இருக்கேன், பேப்பரோட வச்சு விளங்கப்படுத்துறபடியா நான் உங்களுக்கு மாணவருக்கு டவுட்னு சொன்னா நான் உங்களுக்கு பிரசன்டேஷன் மாதிரி செய்ய வழி பிறகு போட்டு அதில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஒருவனுடைய மனதுக்கு கூறக்கூடிய உவமையாக அமையாதது கேட்டிருக்கணும். ஒருத்தற்ற மனதுக்கு சொல்லுவோம் தானே மனம், அவர் எப்படிப்பட்ட மனம் என்று சொல்றதுக்கு உவமை இல்லாதது கேட்டிருக்கணும். பாருங்க, வெண்ணெய் கட்டி போல மென்மையானது. மென்மைக்கு வெண்ணெய் என்ன செய்யும், உருகும். அப்ப வெண்ணெய் கட்டி போல மென்மையாக உருகக்கூடிய மனம் அவனுக்கு என்று சொல்லலாம். ஓகே, அது சரி.
அடுத்தது சிக்கப்பட்ட நூல்பந்து போன்றது. சிக்கப்பட்ட நூல்பந்து உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் இப்ப எக்ஸாம் டைம்ல கிட்டத்தட்ட உங்களோட மனசெல்லாம் கிட்டத்தட்ட வெண்ணெய் கட்டி மாதிரி இருக்காது. என்ன சிக்கப்பட்ட நூல்பந்து மாதிரி இருக்குமே எல்லா கேள்வியும் இப்ப நுண்ணறிவு படிக்கணும், சுற்றாடல் படிக்கணும், கணிதம் அது ரெண்டு எல்லாம் என்ன செய்யறேன் அதுல நீங்கள் வாங்கிக்கலாம். அதே நேரம் செய்க வழிகள் செய்யக்கல சிலது ஞாபகம் இருக்கும், சில ஞாபகம் இருக்காது, பயம் இருக்கும் பரீட்சைக்கு, சில சில அழுத்தம் இருக்கும், சில பேருக்கு அதை பற்றி என்ன சொல்றது, அப்ப எல்லாம் கலந்த ஒரு இது ஒன்று இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன தேவையில்லை. அதெல்லாம் இல்லாமல் மென்மையான மனதா இருந்தால் தான் பரீட்சை என்ன செய்யலாம், நாங்கள் இதையும் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப சில பேர் இதை விட பார்த்தோம்னா சில பேர் என்னது வேறு இதன் கவலைகள் பிரச்சனைகள்ல எல்லாம் குழம்பி போயிருப்பினும் குழம்பி போயிருக்கிறத சொல்றது. இப்ப நூல்பந்தை பாருங்க, சிக்கப்பட்ட நூல்பந்து நாங்கள் பொறுமையா தான் அந்த ஒவ்வொரு சிக்கா எடுக்க போறோம். அப்ப சிக்கப்பட்ட நூல்பந்து போன்றன்றது ஓமையா சொல்லலாம் மனதுக்கு. கடைசியா பாருங்க, மண்கட்டி போல் கடினமானது. மண்கட்டி போல் கடினமானதுன்றது சரி, ஆனா இங்க என்ன பிள்ளை, மண்கட்டி போல் கடினமானது பிள்ளை. மண்கட்டினா கையால அமர்த்தினோம்னா என்ன செஞ்சிடும், உடைஞ்சிடும். ஆகவே அதே போல கடினம் என்று சொல்லிடாது. பாறை போல் அல்லது கல் போல் அப்ப அப்படி என்று சொல்லலாம். மண்கட்டி போல்ன்றது உவமையா சொல்லிடாது. ஆகவே மூன்றாவது விடை. அடுத்தது பாருங்க, நான் ஒரு ஆண் பிள்ளை. நான் பாடசாலைக்கு சென்றால் வகுப்பில் உள்ள பெண்ணின் எண்ணிக்கையை போன்று மொத்த மாணவர் எண்ணிக்கை 3 மடங்காகும். நான் செல்லாவிட்டால் ஆண்களதும் பெண்களதும் எண்ணிக்கை சமனாகும். அப்ப இதுல உங்களுக்கு விளங்கணும் பாருங்க, இந்த கேள்வியில அவர் ஒருவர் பாருங்க, அங்க மொத்தம் என்று சொல்லிக்கல அங்க பெண்களும் உள்ளடங்கினம். அதே மாதிரி இங்க பெண்கள் என்று தராவிட்டா ஸ்கிரீன்ல கீற வேண்டாம் என்று சொன்னான். ஓகே, ஸ்கிரீன்ல கீறி மற்ற டிஸ்டர்ப் பண்றாங்க. நான் இதுல அந்த SF GF ஓகே 615 ஓகே, நான் இதுல உங்களை ரிமூவ் பண்ண வேண்டி இருக்குமா, இதுல இருந்து குரூப்ல இருந்து தயவு செஞ்சு அதுல எல்லாத்தையும் அழியுங்க. ஓகே நீங்களே சரி, ஏன்னா மற்ற மாணவர்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். சரி, பாருங்க, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ற 3 மடங்காம். ஆகவே பாருங்க, உங்களுக்கு சொல்லினமெண்டா ஒரு பெண்களுக்கு 1 மடங்கு எடுத்தமெண்டா மொத்தத்திலையும் பெண்கள் இருப்பினும். ஆகவே அந்த ஒண்டையும் கழிச்சமெண்டா ஆண்களை போல பெண்கள் 2 மடங்கா மாறிவினம். இப்ப இவர் போனா பெண்கள் 2 மடங்கா மாறி ஆண்களை போல இவன் 2 மடங்கா மாற போயினம். பெண்களை போல ஆண்கள் போகாட்டி என்ன போயினம், ஆண்களும் பெண்களும் சமன். அப்ப போகாட்டி சமனா இருக்க போயினம்டா இவர் அந்த போற அந்த ஒரு விரல்ல தான் மடங்கு மாறுதண்டா. யோசிக்க வேணும் பிள்ளைகளே, ஒரு விரல்ல மடங்கு மாறுதண்டா. இவர் அந்த ஒரு பேர் தான் அடுத்த மடங்கா இருக்க போறார். இவர் போனா டபுள் மடங்கா மாறப்போகுது. ஆகவே அங்க ஆண்களும் பெண்களும் ஒன்று ஒன்று கண்டு பேருங்கோ இருந்தினமெண்டா இவர் பேருங்கோ இவர் செல்லாவிட்டால் வகுப்பில் ஆண்கள் பெண்கள் எண்ணிக்கை சமன். அப்ப அங்க ஒன்றுண்டா அங்க ஒன்று, ஒன்று 2 ஒவ்வொரு ஆண்கள் ஆணும் பெண்ணும் இருக்க போயிடும். இவர் போனா 2 3 வந்துடும். ஆகவே 2 3 வந்தா என்ன, ஆண்களை போல பெண்கள் 2 மடங்கு, பெண்களை போல மொத்தம் 3 மடங்கு. பெண்களை போல மொத்தம் 3 பேர் இருப்பினும் பெண்கள் ஒரு ஆள் இருக்கிறாரண்டா ஒரு 3 ஆகவே மொத்தம் அந்த வகுப்பில் இருக்க போற ஆட்கள் எண்ணிக்கை 3 பேர். கடைசி கேள்வி பாருங்க, இப்போ உங்களுக்கு இறுதி கேள்வி ஒரு புலமை பரிசில் பரீட்சையை பற்றி யோசிக்கிறது போல ஒரு கேள்வி உண்டு தந்திருக்குது. சரியா, ஓகே, உங்களுக்கு புலமை பரிசில் பரீட்சை என்னத்துக்காக எதிர்கொள்றோம் என்றது உங்களுக்கு ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்காண்டி இந்த கேள்வி தரப்பட்டிருக்குது. ஓகே, தரமைந்து மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டி இருப்பதற்கு பிரதான காரணம் மெயின் ரீசன் கேட்டிருக்கணும். அரசாங்கம் வழங்கும் கொடுப்பனவை பெறுவதற்கு அப்ப அரசாங்கம் உதாரணத்துக்கு என்ன செய்யறது, ஒரு சிறிய கொடுப்பனவு ஒன்று பெற்றோர் அரசாங்க ஊழியர்களாக இல்லாத பட்சத்தில் ஒரு கொடுப்பனவு வழங்குவினம். அது உங்களுக்கு ஓகே, அது ஓரளவு சரியான காரணம். சரி, சிறந்த பாடசாலை ஒன்றில் சேர்வதற்கு இந்த புள்ளிகளில் மெயின் பிரதான காரணமே ஒரு நல்ல பாடசாலை, பிரசித்தி பெற்ற பாடசாலை ஒன்றுல சேர்றது. எடுக்கிற புள்ளிகளை பொறுத்து பிரசித்தி பெற்ற பாடசாலைகள்ல சேர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு. ஆகவே பி சரி, ஏயும் பியும் சரி. சமூகத்தில் மதிப்பு கிடைப்பதற்காக ஓரளவு சரியா இருக்கும் அந்த கருத்து. ஏன்னு பார்த்தோம்னா அதிக பிறகு சமூகத்துல பாராட்டு கிடைக்கும், வாழ்த்து கிடைக்கும், ஆகவே மதிப்பு கிடைக்கும் என்று சொல்லலாம். ஓகே, டி பாருங்க, குறைந்த புள்ளி பெறும் மாணவர்களை கிண்டல் செய்வதற்காக. இது மாணவர்களை கிண்டல் செய்யறதுக்கும் நாங்க எக்ஸாம் செய்யறோம், யார் குறைந்த மார்க்ஸ் எடுப்பினோம் அவர்களை நாங்க யார நக்கல் அடிக்கலாம். அப்ப வேலைக்கு எக்ஸாம் செஞ்சோடு மார்க்ஸ் வரைக்கும் நக்கல் அடிப்போம், கிண்டல் அடிப்போம் இல்ல. ஆகவே டி என்றது பிழையான கூற்று. டி மட்டும் பிழையான கூற்று, மற்றதுகள் ஏபிசி சரி. ஆகவே முதலாவது விடை வராது, 2வது விடையில டி வந்தபடி அது வராது, 3வது விடை ஏபிசி. அப்ப இப்படி ஒரு கேள்வி வந்தா உங்களுக்கு பொதுவா சும்மா இதை நான் உங்களுக்கு புலமை பரிசில் பரீட்சை என்ற மாதிரி போட்டிருக்கு, பொதுவா ஒரு கேள்வி வரலாம். அதே மாதிரி மாணவர்கள் தயார்படுத்தி வைக்க வேண்டிய இதே மாதிரி ஒலிம்பிக் இருக்குது. இந்த மாதிரி ஒலிம்பிக் விழா நடைபெற்று கொண்டிருக்குது. பெரா ஒலிம்பிக் என்று சொல்ற ஊனமுற்றவர்கள் விழா ஒலிம்பிக் நடந்து கொண்டிருக்குது. சோ அதுகளை பற்றியான விடயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். சரி, அப்படியான விடயங்கள்ல உங்களுக்கு இப்படியான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும், பரீட்சைக்கு முகம் கொடுக்கறதுக்காண்டி. சரி,
அப்ப இந்த பரீட்சையில இந்த பேப்பர் வினாத்தாள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு தொடர்பு கொள்ள முடியும். ஓகே மாணவர்களே, உங்களை பரீட்சையில என்ன சொல்றது, அதிக புள்ளியை பெற்றுக்கொள்ளுங்க. நுண்ணறிவு சம்பந்தமான இனிய டவுட்டுகள் இருந்தா உங்களுக்கு அடுத்த கருத்தரங்குகள்ல நான் உங்களுக்கு சந்தித்துக் கொள்றேன். ஓகே, நன்றி மாணவர்களே. இவ்வளவு நேரமும் இந்த கருத்தரங்க பார்த்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு நன்றி.